உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க போலீஸ் ஆஃபீஸராகவே இருங்க மிஸ்டர். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க யாரும் உங்கள்கிட்ட ஒரு உதவி வேணும்னு வந்து நிக்க மாட்டோம். ஆனா ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த மகாலட்சுமிக்காக நீங்க இப்ப சப்போர்ட் பண்றீங்களோ அதே மகாலட்சுமி தான் உங்களோட மொட்டை மாடியில இருந்து கீழே குதிக்க சொன்னாங்க. அப்ப சீதா தான் என்கிட்ட வந்து என் காலில் விழுந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டா. நீங்க அத்தை மட்டும் மறந்துடாதீங்க. சத்யா, நடந்ததை பத்தி இப்ப எதுவுமே பேச வேண்டாம். மகாலட்சுமியை பத்தி தயவு செஞ்சு எதுவும் பேச வேண்டாம். மகாலட்சுமியை பத்தி தப்பா பேசுறதுக்காக நான் ஒன்றும் பேசல. சீதா பத்தி பேசுனதுக்காக தானே பேசுறேன். என்ன மன்னிச்சுக்கோங்க. பாருங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. என் மருமக ஜெயில ரொம்ப நாள் இருக்க கூடாது. அவ சீக்கிரம் வெளியே வரணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் சொல்றேன், செத்து போனது என் கூட போறது தங்கச்சி. நான் என்ன தப்பு பண்ணாலும் என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பாம வச்சிருந்தது மகாதான். அண்ணங்கிற பாசம் அவளுக்கும் இருந்துச்சு, இருக்கு. அதெல்லாம் தாண்டி நான் சொல்றேன், சீதாவுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இருக்கவும் முடியாது. எல்லாருமே சென்டிமெண்ட்ல தப்பு தப்பா பேசுறீங்க. சீதா கொலை பண்ற அளவுக்கு சித்தி தப்பு பண்ணிருக்காங்க. அதுதான் காரணம். அதனால சீதா கன் எடுத்து ஷூட் பண்ணி கொண்டிருக்கா. இதுதான் உண்மை. உண்மையை ஏத்துக்க மறுக்கிறதால உண்மை இல்லைன்னு ஆயிடாது. ஏய், காக்கி சட்டை போட்டுட்டல, அப்படிதான் யோசிப்பேன். உன்னால உண்மையை புரிஞ்சுக்க முடியாதுடா. உண்மைங்கிறதெல்லாம் படிச்சு வராது, அனுபவத்தில் வருது. சீதா மாதிரி ஒருத்திய கொலைகாரிய எப்படா யோசிக்க முடிஞ்சது? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? அவன் யோசிக்காம தான் பண்றான். துரை, பொதுவா போலீஸ்காரங்க கையில ஒருத்தன் வசமா சிக்கிட்டாலே தீர விசாரிக்காமலேயே அவன் தான் இதுக்கு முழு காரணம்னு கட்டம் கட்டி விட்டுருவாங்க. சாரும் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. என்ன வேணாலும் சொல்லுங்க. ராம் ஐபிஎஸ் கிண்டல் பண்ண உங்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஏய், ராம் ஐபிஎஸ், உனக்கு கவர்மெண்ட் வேணா ஐபிஎஸ் பட்டம் கொடுத்துருக்கலாம்டா. ஆனா உனக்குள்ள ஐபிஎஸ்கான டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சதே சீதா தான்டா. மகா கிட்ட போராடி உன்னை ஐபிஎஸ் ட்ரைனிங்க்கு அனுப்பினதே சீதா தான். ஆனா ட்ரைனிங்க முடிச்சிட்டு வந்து சீதாவை அரெஸ்ட் பண்ணி சூப்பர் காரியம் பண்ணிட்டடா. நல்லா நன்றி கடனை திருப்பி கொடுத்துட்ட. சிச்சி, ஏய், நல்லா மகன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. நல்லா சாப்பிடு. சீதாவை கோர்ட்டு கூட்டிட்டு போக உன் உடம்புல தெம்பு வேணும்ல, நல்லா சாப்பிடு. என்ன பாஸ், சோத்துல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிய? நல்லா சாப்பிடுங்க பாஸ். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.